Praise the Lord, glory to God. கர்த்தர் நல்லவர். 21 நாட்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் கூட செப்பனியா 3:15 சொல்கிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா, glory to God. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை உங்களை துரத்தி வந்த எல்லா தீமையான காரியத்தையும் இந்த வருடத்திலே அவர் எடுத்து போடுகிறார். உங்களுக்கு நன்மையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நன்மை நிறைந்த ஆண்டாய் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில இருந்த சோர்வுகள், பலவீனங்கள், தீமையான காரியங்கள், மனிதர்களுடைய தாக்கங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் இந்த வருடத்திலே உங்களை விடுவிக்க போகிறார். நல்லா பிடிச்சுக்கோங்க, இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. இனி தீங்கை காண்பதில்லை. சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க, இனி நான் தீங்கை காண்பதில்லை என்று அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு உம்முடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இத்தனை வருடங்கள் வேதனைகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், கலக்கங்களோடு இருந்த உம்முடைய பிள்ளைகள் தீங்கை அனுபவித்து சோர்ந்து போய் இருக்கிற உம்முடைய ஜனங்களை இந்த வருடத்திலே இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் விடுவிப்பீராக. இனி தீங்கை காணாது இருப்பாய் என்ற வார்த்தையை கொண்டு இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதாக. உம்முடைய ஜனங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் ஆண்டவரே அனுபவிக்க தேவன் கிருபை பாராட்டுங்க. மனதார உம்முடைய ஊழியக்காரனாய் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். glory to God. இந்த வசனத்தை கிளைம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். God bless you.